த்ரிஷா தரப்புல இந்த விஷயங்களை பத்தி எதுவுமே பேசல சார். இதுக்கு முன்னாடி நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தப்ப கூட அதுக்கு எதிர்வினை ஆற்றிருந்தாங்க. ஆனா இப்ப நடந்து கரண்ட்ல இந்த பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்க சமயத்துல இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க. இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவருடைய பெயர் எங்கெல்லாம் குறிப்பிடப்படுதோ அங்க அவங்க ரியாக்ட் பண்றாங்க, பண்ணியிருக்காங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவுடைய பெயரை குறிப்பிட்ட உடனே அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. சங்கீதா அவருடைய நீதிமன்ற மனுவில் த்ரிஷா பேரையே குறிப்பிடலை, ஒரு நடிகையோடு அப்படின்னு தான் அவங்க நாகரிகமாக அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு த்ரிஷா ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்கள் பேரையே அவங்க மென்ஷன் பண்ணலை, ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த த்ரிஷா விஜயும் சேர்ந்து இந்த திருமணத்துக்கு போனது குறித்து பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் பார்த்திபன் ஒருத்தர் தான் த்ரிஷான்னு பேரை குறிப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அதனால் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்காங்க. நம்ம பேரை குறிப்பிடாமல் யாராவது கருத்து சொன்னால் அதை நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம பெயரை குறிப்பிட்டு யாராவது பேசினோம்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் செய்த இந்த செயலுக்கு உங்களுக்கு நீங்கள் பூச்செண்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, புரியுதா? இல்லை, நிச்சயமாக விமர்சனம் தான் வரும், அதில் எந்த மாற்றமே இல்லை. அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டும் உட்காந்துருக்க முடியாது. நம்ம ஒரு சரியான செயலை செய்து அதுக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை டிஃபைன் பண்ணலாம். பட் நீங்கள் செய்த காரியத்தை அப்படியெல்லாம் பாராட்ட முடியாதுல்ல சார். விஜய் இந்த விவகாரத்தில் எந்த முடிவு எடுக்கலாம்னு இருப்பார் சார்? இல்லை, அது அவருக்கு தான் தெரியும். பட் அதே நேரம் நம்ம யூகமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சங்கீதா விஜய்க்குமான அந்த உறவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அங்கே என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலை. பட் அதே நேரம் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் அவர் இனி எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிறது தன் நலன் சார்ந்து மட்டும் யோசிக்காம தன்னுடைய அரசியல் வாழ்க்கையும் மனசுல வச்சு அந்த முடிவை அவர் எடுக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மால அவருக்கு சொல்ல முடியும்.